அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். ப்ளஸ் டூவில் இருக்கிற அனைத்து பாடங்களுக்குமான 1 மார்க்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டூல் இது. ஜியோஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியிடப்பட்ட ஒரு சூப்பரான 1 மார்க் ப்ராக்டிஸு. ஸோ இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் தமிழ் வழிக்கும் இங்கிலீஷ் வழிக்கும் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். இப்போது கெமிஸ்ட்ரியில் நான் தமிழ் வழியில் இங்கே லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதில் நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தமிழ் மீடியம் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் கொடுத்த உடனே அது ஒரு வெப்சைட் ப்ரௌசருக்குள்ளே போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட் லெசன் உலோகவியலை டச் பண்ணுறேன். டச் பண்ணோடனே இப்போ உலோகவியல் நிற்குது. அந்த உலோகவியலை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், கொஸ்டின் வந்துடுச்சு. இப்போ பாக்ஸைட்டினுடைய ஏபி அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Al2O3.NH2O அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போது நான் கொடுக்குறேன். அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே செக் மை ஆன்சர்னு பாருங்கள். இந்த செக் மை ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு. இப்போது நான் சரியானதை நான் கொடுக்குறேன். Al2O3.NH2O அதை கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு ட்ரை அகைன் கொடுத்துட்டு Al2O3.NH2O இது நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே செக் மை ஆன்சர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வெல் டன், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். செல்ஃபாக ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு S1 கொடுத்துட்டு செக் மை ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ வெல் டன், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு வந்துடுச்சு. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்த கொஸ்டின்ஸுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி டோட்டல் ஸ்கோர் இதில் காமிக்காது, நம்மளே கவுண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இது மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது, அனைத்து சப்ஜெக்ட்டுமே இருக்குது அப்படின்றது தான் இதில் ஒரு சிறப்பான விஷயம். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த 1 மார்க் ப்ராக்டிஸை பண்ணலாம். ஸோ இந்த டூலை பயன்படுத்திக்கங்க. நன்றி. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கிற புக்கு பின்னாடி இருக்க 1 மார்க்கை நீங்கள் நல்லா படிச்சிங்கனாவே பாஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும். எனவே அதை மனசில் வச்சுக்கிட்டு 1 மார்க் ப்ராக்டிஸை இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.